இது என்னன்னா இப்ப அவர் ஒரு விசில் ப்ளோவர் இங்கே யூரோப்பில் என்றால் ஒரு விசில் ப்ளோவர் சாவச்சேரி நம்ம பிரதேச வைத்தியசாலையை வச்சுக்கொண்டு அரசியல் கட்சியா இருந்த இவன் சுமந்திரனை தோற்கடிச்சிருக்கிறார். இவன் அவர் எடுத்த வாக்குகள் கஜேந்திரமார் பண்ண விட கூட திரிவந்த முள்ளிவாய்க்கால் மாவீரங்களை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யவும் சில கட்சிகள் முற்பட்டது. அந்த கட்சிகள் எல்லாத்தையும் அவர் முறியடிச்சு இந்த இஷ்யூ அவர் கையில் எடுத்து வந்தது அது எல்லாருக்கும் ஒரு படிப்பினை என்று தான் நான் சொல்லுவேன். தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்துகின்ற போது தன்னுடைய கட்சியில் இல்லாதவர்களை நிறுத்துறீங்க, கட்சியுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் தான் நிறுத்துகிறார். ஏனைய எங்கட தமிழ் கட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்துறவர்கள் கூட அந்த கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கிறேன். ஸ்ரீதரன் கூட கட்சியின் உறுப்பினராக வரையில் அவர் விவசாயிகளுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும். ஒரு அரசியலுக்கோ ஒரு வாக்கு வங்கிக்கோ இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் நன்மை கருதித்தான் நாங்கள் எங்கட அரசியல் நிலப்பாடு அப்படித்தான் இருக்கும். கட்சியை இரடமடி விவசாயிகள் சம்மேளனத்தினுடைய தலைவரும் ஸ்ரீதரனும் நெடுந்தீவில் இருந்து வந்தவர்கள், அவர்கள் நெருங்கிய நண்பர்களும் அடிப்படை தேவையான தண்ணியை மறுக்கின்றது. அதுவும் யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த ஸ்ரீதரன் அந்த உரிமையை மறுக்கிறார் என்றது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இருந்த சட்ட விதியை இல்லாமல் பண்றதுக்கு ரணில் முயற்சி எடுத்திருக்கிறார். தனியார் ரணில் காரணம் இல்லை, இதுக்கு சுமந்திரன் காரணம் இல்லை. தனிநபர் பிரேரணை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல போட்டது சுமந்திரன். பொறுத்தவரை வார அரசியல் தீர்வு இந்த மாகாண சபை அதிகாரங்களை விட கூடவா இருக்கும். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்திருக்கின்றோம். நமக்கு மிகவும் அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கம் டிலோ அமைப்பினுடைய பிரித்தானிய பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் அவர்கள். வணக்கம் சாம் சம்பந்தன். வணக்கம் தேசநெட் ஜெயபாலன் அவர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. நன்றி, உங்களுக்கு முறித்தாகட்டும். இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில தான் மலர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒரு இணைவு பற்றி பேசப்பட்டது. நீங்கள் உங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழரசு கட்சியில இருந்து ஸ்ரீதரன், அடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இவர்கள் 3 பேரும் இணைகிறதாக பேசப்பட்டது. ஆனா அந்த இணைவுக்கான முயற்சிகள் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியலையே, நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இணைவு என்றதை விட இது கூட அரசியல் தீர்த்திட்டம் கொண்ட அரசாங்கம் முன்வைக்க கருதப்படுது. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது இந்த வருஷம் நடக்க போறது இல்லை. அரசியல் தீர்த்திட்டத்துல நாங்கள் தமிழ் கட்சிகளை ஒரு கோரிக்கையை வைக்கணும் என்ற இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதுல கஜேந்திரகுமார் வச்ச இது அந்த தமிழ் மக்கள் பேரவையால செய்யப்பட்ட தீர்வு. அப்ப அதை நாங்கள் ஸ்டடி பண்ணி இப்ப எங்களுக்கு அதுல மாற்று கருத்துல உடன்பட்ட அதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதுல அந்த 6ஆம் திருத்த சட்டம் சம்பந்தமான சில இதுகள் இருக்கு. மற்றபடி நாங்கள் அது சம்பந்தமா ஆராய்ஞ்சு நாங்கள் எங்களோட கருத்தை அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா தமிழ் கட்சிகளும் இணைஞ்சு ஒரு தீர்வுத்திட்டத்தான் வைக்கணும். நான் சார்ந்த டெலோ இயக்கம் ஒற்றுமையா தான் இருக்கு. அவர் அந்த தீர்வுத்திட்டத்தை முன் வச்சுட்டு அவர் உடனடியாக அதற்கு பிற்பாடு அவர் வைத்த பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கிறார், தாங்களுக்கு மாகாண சபையை பற்றியோ அல்லது 13வது திருத்தம் பற்றியோ பெரிய அக்கறை இல்லை என்று. அது மட்டுமல்ல, இந்தியா இந்த தீர்வு திட்டத்தில இருந்து விலகிறத பற்றியும் தாங்கள் பெரிய அக்கறை படையில என்று சொல்றாரு. அதை என்னன்னு பாக்குறீங்க? அது அவற்ற கட்சியின் கருத்து. ஆனா எங்கட தமிழீழ விடுதலை கருத்தை பொறுத்தளவுல சாத்தியமான 87ஆம் ஆண்டு இதுக்கு பிறகு நாங்கள் சாத்தியமான ஒரு அணுகுமுறை இதை வச்சுக்கொண்டு முன்னேறலாம். நீங்க ஸ்கொட்லாண்ட பாத்தீங்கன்னா, ஸ்கொட்லாந்து எடுத்த உடனே சமஸ்தி வரையில் எங்கட காலத்துல நாங்கள் டோனி பிளேயர் இங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற கட்டத்துல அதுக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் வழங்கப்பட்ட ஒரு பூரண சமர்ச்சியா வந்து அப்ப நாங்களும் விடுதலை புலிகள் ஒரு ஆயுதம் ரீதியா பலமாயிருக்கேக்குள்ள இருந்த சிச்சுவேஷன் வேறு. அவர்களாலேயே ஒரு ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு மேல முன்னேற முடியும் என்ற சர்வதேச சூழ்நிலைகள் அதை கேட்டு மாதிரி. அப்ப அந்த யதார்த்தத்தை உணங்கி நாங்கள் எங்கட டெலோ கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் மிக தெளிவா இருக்கிறோம். இந்தியாண்ட ஒரு அழுத்தத்தால எல்லாருக்கும் தெரியும் இந்த மாகாண சபையே என்னத்துக்காக வந்து இந்த கஜேந்திரகுமார் கதைக்கிற இந்த பேரவையில என்ன விஷயம் இருக்குது? அவர் கொண்டு வர திட்டத்தை தான் முன்வைச்ச திட்டத்துக்கு எதிராகத்தானே அவர் பத்திரிகைகள் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார். பேரவை என்ற தீர்வுத்திட்டம் ஒரு சமஷ்டி நோக்கின ஒரு அது ஒரு அரசியல் தீர்வுத்திட்டம் வரைக்குள்ள நாங்கள் வரோம். எங்களை பொறுத்தளவுல இப்ப நிகழ்காலத்துல தான் நாங்கள் டிஎன்ஏ அறிக்கைகளை சம்பந்தரையாக்குன்னு சொன்னது அரசியல் தீர்வுத்திட்டத்தில் தேக்கிய ராஜ்ய காலையில் இருக்கே நாங்கள் சொல்லுவோம். ஓகே, அது நாங்கள் பரவலா கதைச்சு கொண்டிருப்போம். ஆனா நாங்கள் முதல்ல இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பூரணமா அமல்படுத்தணும் காணி போலீஸ் அதிகாரத்தோடு சேர்ந்து. இது நாங்கள் இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நாங்கள் அன்றைக்கு டிஎன்ஏக்கு சம்பந்தரையாக்கும் அழுத்தத்தை கொடுத்து நாங்கள் அந்த அக்டோபர்
அக்டோபர் புரட்சி அந்த மஹிந்தா ரணிலோ பிரதமர் இருக்கைக்கு நாங்கள் சம்பந்தரையாக சொன்னாங்க 2 பிரைம் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் கதைப்போம். இதுல யார் மாகாணசபையை நடத்தி இந்த 11ஆம் திருத்தம் முற்றுமுழுக்க அமல்பாக்கினா அவைக்குத்தான் ஆதரவு கொடுப்போம். இதுல நாங்கள் 2 பேர்கிட்டையும் கதைப்போம். அப்ப நீங்கள் ஸ்ட்ராங்கா நம்புறீங்க 11ஆம் திருத்தம் மாகாண சபைக்கு ஊடாகத்தான் இந்த சமஷ்டிய போய் சேரலாம். நிச்சயமா கஜேந்திரகுமாருடைய நம்பிக்கை வந்து மாகாண சபையும் 11ஆம் திருத்தத்தையும் கைவிட்டுட்டு தாங்கள் சமஷ்டிக்க குதிக்கலாம்னு நினைக்கிறார். அது எங்களை பொறுத்தவரை அது சாத்தியமா இருக்கல. இப்படி இது ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட்டா தான் அதுக்குள்ளால நாங்கள் அதிகாரத்தை கூட்டி மாநிலத்துக்கும் இருக்கிற அந்த நான் நினைக்கிறேன் கான்கிரண்ட் லிஸ்ட் அதுல இருக்கிற குறைபாடு இதுகளை நாங்கள் சமைத்து மற்றது ஆளுநர் அதிகாரங்களை குறைச்சி இப்படி ஒரு படிப்படியா சில இதுகளை செய்தால்தான் அதனூடாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். இப்ப இதுல ஒற்றையாட்சி சொல்லி கொண்டிருக்கணும். மாகாண சபைக்கு ஸ்ட்ரக்சர் வந்து அதிகாரங்கள் எடுக்கக்கூடிய சில அதிகாரங்கள் இருக்கு. அதே ஒரு ஒற்றையாட்சி தத்துவத்தை கேள்விக்குறியாக சென்ட்ரல் கவர்மெண்டால தான் தனியா ஒரு லோவை கிரியேட் பண்ணணும் இல்ல. மாகாண சபைக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு. மாகாண சபையில சில ஸ்டாச்சுகள் அங்க நாங்கள் கொண்டரலாம் ஒரு அதிகாரமால இருக்கே இல்ல. அது ஒற்றையாட்சி தத்துவத்தை கேள்விக்குறியா நான் சொல்லல. இப்ப இருக்கு இந்த மாகாண சபை இந்தியாவில இருக்கிற செமி ஆட்டோனமியா கூட பெரிய குறைஞ்சதான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. தென்னிலங்கையில இப்ப இந்த தேர்தல் இந்த பாராளுமன்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தென்னிலங்கையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த மாகாண சபையை தன்னும் கொடுப்போம் என்ற ஒற்றுமித்த கருத்துக்கு வந்தது இந்த இவ்வளவு காலத்துக்கு பிறகு. இந்த 75 வருஷ காலத்துல அதுவும் இந்த மாகாண சபை வந்து 37 வருஷம் நினைக்கிறேன். 37 13ஆம் அதிகாரம் அந்த இலங்கை 13ஆம் அதிகாரம் வந்து 37 வருஷம் 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த முறைதான் அந்த ஓரளவு இல்லாம ரணிலா இருக்கட்டும் மற்றது சஜிதா இருக்கட்டும் 13 கூட அதுல அவர்களுக்கு கருத்து ஒருத்தர் வந்து போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கல, ஒருத்தர் காணியறியலாண்ட கருத்துகள் சில இருந்தாலும் ஓரளவு மாகாண சபையை முன்னிறுத்தி அவர்கள் தேர்தலில் ஒரு மேனிபெஸ்டோ கூடி சில வச்ச தமிழரசு கட்சி கூட இன்றைக்கு இருக்கிற பெரிய கட்சி தமிழரசு கட்சி அவருடைய கட்சியின் பெயரே சமஷ்டி கட்சி தான் அவருடைய கட்சி பெயர். அவர்களும் ஆட்சிக்குள்ள இந்த தீர்வை காணலாம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற நிலைப்பாடுதான் தமிழரசு கட்சியும் இருக்கு நினைக்கிறேன். நிச்சயமா சுமந்திரன் நினைக்கிறேன் அண்மையில விட்ட கருத்துக்கள் சிறுகரன் கூடி அதை பற்றி காய்ச்சிருக்கிறார். அவன் 2 தலைவர் மேலும் அதை பற்றி காய்ச்சிருக்கணும். மாகாண சபையை நடத்தணும், தேர்தல் நடத்தணும் என்றதுல நினைக்கிறேன் எல்லா கட்சிகளும் நினைக்கிறேன் கஜேந்திர மேரை தவிர மிச்சபடி எல்லா கட்சிகளும் மாகாண சபை தேர்தலை நடத்தணும், 13 முற்றுமுழுதும் அமல்படுத்தணும் என்றதுல அரசமைப்பில் இருக்கிற அமல்படுத்தணும். மற்ற எல்லா கட்சிகளும் நினைக்கிறேன் ஒருமித்த கருத்துல இருக்கணும். உங்களோட கருத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட லீனியண்டா இருக்கிறது பார்க்க நீங்கள் கூடுதலாக தமிழரசு கட்சியின் பக்கம் தான் கூடுதலாக உங்களோட கொள்கைகள் நிக்குது. கட்சி நாங்கள் யதார்த்தம் எங்களுக்கு தமிழரசு கட்சியா அல்லது நான் கேட்கிறேன் என்றால் தீர்வு திட்டம் என்று வரைக்குள்ள இப்ப உங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட அவ்வளவு தூரம் போகலாமல் இருக்கு. ஆனா தமிழரசு கட்சியின் லைன்ல தான் நீங்க நிக்கிறீங்க இல்லையா? தீர்வு திட்டம் வேற. நான் சொல்றது இப்ப இருக்கிற அரசியல் இதை அமல் இந்த மாகாண சபையை அழுத்தம் கொடுத்து அரசியல் தீர்வு திட்டம் நாங்கள் அந்த எல்லா கட்சியும் சேர்ந்து வரணும். அது அரசியல் தீர்வு திட்டம் டிஃபரண்ட். இப்ப இருக்கிற சரி, இப்ப அதை நான் கிளியர் பண்றதாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான ஒட்டுமொத்த தீர்வு வரைக்குள்ள நீங்களும் சமஷ்டிக்கு போறீங்க. எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட சமஷ்டி தான் இருக்குது. அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் அது இது சில சின்ன வார்த்தை பிரியவங்க இருந்தாலும் எல்லா தமிழ் கட்சிகளும் இப்ப ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி இருக்குது. சமஷ்டி என்ற தீர்வு இந்த சமஷ்டி என்ற பெயர் இல்லாமல் அது சார்பான ஒரு தீர்வு வந்தால் அல்லது உள்ளடக்கத்துல அதை கொண்டிருந்து என்றால் இந்த சமஷ்டி என்ற பெயர் வந்து சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்குது ஆரம்பத்தில இருந்து. அது குறிப்பாக தென்னிலங்கைக்குள்ள இதை விக்கலுமா என்ற ஒரு கேள்வி தென்னிலங்கை அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குது. இப்ப ரணில் விக்ரமசிங்கவோட தான் கூடுதலான தமிழ் அமைப்புகள் நெருக்கமாக இருந்தது. அவரே சமஷ்டியை மறுத்து இருக்கிறார் என்று திசைவிதாரண சில நாட்களுக்கு முன்பு ஆற்றின உரையில சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அதுக்கு ஒரு வேற பெயர் கொடுத்து வாரதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? மாகாண சபை அந்த மாகாண சபை என்ற ஒரு பொறுமுறை இருக்குத்தானே. அந்த மாகாண சபைக்கு நீங்கள் அதிகாரங்களை உச்சபட்சம் கொடுக்கல. அது ஒரு சமஷ்டியா தானே வரப்போ கவர்னர் என்ற பவரை குறைச்சு காணி போலீஸ் அதிகாரம் இலங்கை என்ற ஐக்கிய இலங்கைக்குள்ளதான் இருக்கும். ஆனா மாகாணங்களுக்கு கூடுதலான அதிகாரம் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் பவரை கூட்டி போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்களை கூட்டி அந்த கங்கரன் அந்த 42 அந்த கங்கரன் லிஸ்ட்ல மத்திய இது மாநிலத்தின் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் மாடல்ல அதுல மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்றால் உங்களோட வடமாகாண சபை இலங்கைக்குள்ள நீங்களும் அதுல ஒரு பகுதியா இருந்த நீங்கள் அந்த கங்கரன் லிஸ்ட்ல இருந்த விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள இல்ல. அதுல என்னடா அதுல பெரிய முயற்சி
முயற்சி எடுக்கலையே. இல்ல அதுல ஒரு பிழைதானே என்னென்றால் அந்த சில இதுகளை நாங்கள் இந்த ஸ்டாச்சுகளை நாங்கள் அமுல்படுத்தி அதுக்கு கவர்னர் தடையா இருந்தால் அது சம்பந்தமா நாங்கள் வழக்குல போட்டு நாங்கள் அதை பலப்படுத்த அந்த மாநில கவர்னர் உங்களுக்கு எதிராக இருக்கல, நீங்கள் அந்த நியதி சட்டங்களை விவாதித்து நிதி சட்டங்களை நாங்கள் அமுல்படுத்தல இல்ல கவர்னருக்கு இழுத்தடிச்சு கொண்டிருந்த இது சம்பவங்கள் இருந்தது. அப்படி இழுத்தடிச்சு கொண்டிருக்கல நாங்கள் அதுக்கு எகெயின்ஸ்டா சர்வதேசத்தில் ஒரு பரப்புரையை செய்தோ அல்லது அதுக்கு எகெயின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோ ஒரு சேலஞ்சுக்கு போய் அதை செய்திருக்கணும். அதை விட்டு நாங்கள் இன அழிப்பு அப்படியான இதுகள் அதுவும் ஒரு பரவலா செய்து கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு மொடலை நாங்கள் காட்டியிருக்கணும். வடமான சபை ஒரு மொடலை அநியாயம் நினைக்கிறேன் இல்லையா? அதுல ஒரு பெரிய பிழைதான். இப்ப அண்மையில செய்திகளை பார்த்திருப்பீங்கள், சுயேட்சையாக போட்டியிட்ட அர்ஜுனா இன்றைக்கு அரசியல்ல வந்து தமிழ் அரசியல் களத்துல ஒரு முக்கியமான நபராக மாறிக்கொண்டு வாரார். அவர் அடுத்த தேர்தல்ல அவரும் களமிறங்க இருக்கிறார். அவருக்கு கட்சி பதிவு செய்யப்படாவிட்டாலும் பெரும்பாலும் ஒரு சுயேட்சை குழுவா தன்னும் இந்த போட்டியை சமாளிக்கிறதுக்கான வல்லமை தமிழீழ விடுதலை இயக்கத்திட்ட இருக்கா? அதுக்கான அந்த சேலஞ்சு உங்களால கொடுக்கலுமா? இது என்னடா இப்ப அவர் வந்து ஒரு விசில் ப்ளோவர், இங்க யூரோப்ல என்றால் ஒரு விசில் ப்ளோவர், ஒரு சாவச்சேரி நம்ம பிரதேச வைத்தியசாலையை வச்சுக்கொண்டு அந்த மக்களின் இஷ்யூவை முன்னெடுத்தபடியால் அந்த அந்த வெற்றியை நாங்கள் இதான் பார்க்கணும். இப்ப நாங்கள் கரிபிள்ளையை பார்க்க இப்ப அவர் ஒரு வருஷமாக அரசியல் கட்சியா இருந்த இவன் சுமந்திரனை தோற்கடிச்சிருக்கிறார். இவன் அவர் எடுத்த வாக்குகள் வந்து கஜேந்திரமார் பண்ண விட கூட அப்ப அந்த மக்கள் வந்து அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு ஆளு யாழ்ப்பாணம் ஒரு டஃப் ஃபைட் உள்ள ஒரு யாழ் மாவட்ட தேர்தல் ஒரு சரியான இலங்கை வரலாற்றிலேயே ஒரு சுயேட்சையான இல்ல நான் நினைக்கிறேன் முந்தி யாழ்ப்பாணத்துல மார்ட்டின் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். காலத்துக்கு முன்ன மார்ட்டின் வந்தது அந்த காலத்துல இருந்தது. இந்த முறை இவர் அந்த இஷ்யூ ஒரு மக்களுக்கு பாதிப்படைஞ்ச ஒரு இஷ்யூவை முன்னிறுத்தி அவர் வந்தார். இப்ப சில பேர் வந்து திரிவண்ட முள்ளிவாய்க்கால் மாவீர தினங்களை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யவும் சில கட்சிகள் முற்பட்டது. அந்த கட்சிகள் எல்லாத்தையும் அவர் முறியடிச்சு இந்த இஷ்யூ அவர் கையில் எடுத்து வந்தது. அது எல்லாருக்கும் ஒரு படிப்பினை தான் நான் சொல்லுவேன். சகல கட்சிகளும் அதை படிப்பினையாக்கணும். எங்களுடைய செய்திகளை பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சுக்கும். அவர் இப்ப அண்மையில வெளியிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மாஸ்லோவின் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், அதாவது மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டதன் பிற்பாடு தான் அரசியல் உரிமை தமிழ் தேசியம் என்ற நிலைக்கு தான் போவன். அப்ப தான் வந்து இப்ப அடுத்த சில தேர்தல்கள்ல வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தான் முன்வைக்கிறார். இப்ப இதை கையாளுறதுக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்திட்ட கொள்கைகள்ல மாற்றங்கள் வந்திருக்கா? இத என்னென்ன இந்த தேர்தலை கையாள போறீங்களா எதிர்காலத்துல? இப்ப இனி வரப்போறது வந்து உள்ளூராட்சி தேர்தல் வந்து அது வந்து நீங்கள் அந்த லோக்கல் இஷ்யூக்கு அதுதான் மக்களுடைய பிரச்சனை. அந்த லோக்கல் இஷ்யூகளை கையாளுறதுக்குரிய கேண்டிடேட்டுகள் எங்கள்கிட்ட இருக்கு. அந்தந்த வட்டாரங்கள் இப்ப இந்த தேர்தல் சிஸ்டம் வந்து போன முறை கடைசியா நடந்த எலெக்ஷன்ல தான் இந்த வட்டார முறை கொண்டுவரப்படும். அப்ப அதுல 70-40 சில சேஞ்சஸ். இப்ப கேபினெட் வந்து கொள்கை அளவுல இணங்கி இருக்கிறோம் அந்த பழைய நாமினேஷனை கேன்சல் பண்றதுக்கு. அப்ப பழைய நாமினேஷனை கேன்சல் பண்ணி போட்டு இது தேர்தல் முறையிலே மாற்றம் வருதா என்றது இனி தெரியாது. இனி பார்லிமெண்ட் இனி கூடின அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே நாமினேஷன் கொடுத்திருந்தானே, அப்ப அந்த கேண்டிடேட்டுகள் இருக்குது. அந்த செலெக்ஷன்ல நாங்கள் அந்தந்த வட்டாரத்துக்குரிய ஆக்களை தான் முதல் நீங்கள் இதை போடும் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்த போது நீங்கள் டிடிஏ ஒரு குழுவாகத்தான் இருந்த நீங்கள் அதே நிலைப்பாடு இருக்குதா இந்த தேர்தல்ல? அந்த டிடிஎன்ஏ இது கதைச்சு கொண்டிருக்கிறோம். சில கூட்டங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கு. நீறுதல் முடிய திருப்பி டிடிஎன்ஏ சம்பந்தமான கூட்டங்கள் நடைபெறும். அதுல சில கட்சிகளுக்கு மற்ற இடங்கள்ல கட்டமைப்புகளில் இப்ப இனி இந்த கேன்சல் பண்ண படைக்குள்ள வேட்பாளர் தெரிவில நாங்கள் இனி கவனமா இருக்க போறோம். சும்மா அந்த வட்டாரத்துல அந்த வட்டாரம் சம்பந்தமான ஒரு பாப்புலர் உள்ள ஒரு ஆளை தான் இந்த கட்சி எங்களுக்கு ஈக்குவலா எங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தல் நல்ல ஒரு படிப்பினை கொடுத்திருக்கு. நாங்கள் சமமா பங்கிட்டு மக்கள் மத்தியில ஆதரவு இல்லாத ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் போடுறதால எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவில் இருந்து நாங்கள் சில இது அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அப்ப இனிமேல் நாங்கள் அந்த உள்ளூராட்சி இதுல நாங்கள் இனி புது நாமினேஷன் தான் கொடுக்க வேண்டியது. அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் இப்ப பங்காளி கட்சிகள் தானே ஒரு வேட்பாளரை தரைக்குள்ள நாங்கள் உதாரணத்துக்கு இப்ப யாழ் மாவட்டத்துல ஒரு 6ஆம் வட்டாரம் வச்சுங்களா, அந்த 6ஆம் வட்டாரத்துல நாங்கள் இருக்கிற பங்காளி கட்சிகள் டிசைட் பண்ணுவோம். ஓகே, இந்த தந்த கேண்டிடேட்டுக்கு அவர் எப்படி இவரை பற்றின ஒப்பீனியன் எப்படி என்று பார்த்து தான் நாங்கள் அக்ரி பண்றது என்ற அந்த முடிவுல நாங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி வந்து தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்துகின்ற போது தன்னுடைய கட்சியில் இல்லாதவர்களை நிறுத்துறீங்க, கட்சியுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவர்களை தான் நிறுத்துகிறார்கள். ஆனால் ஏனைய எங்கட தமிழ் கட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்துறவர்கள் கூட அந்த கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கிறீர். ஸ்ரீதரன் கூட கட்சியின் உறுப்பினராக வரையில் அவர் எழுந்தமானமாகத்தான் கட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டு
இல்ல அவர் முதல் டிஎன்ஏல என்டர் பண்ணைகள இபிஆர்ல வந்தவர். பிறகுதான் அது தமிழரசு கட்சிக்கு உள்வாங்கப்பட்டது. இதே நிலைமைகள்ல தான் உங்களோட கட்சிகள் இன்னும் இருக்கா அல்லது இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? எங்களை பொறுத்தளவில் எங்கள்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருந்தா தமிழரசு கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு. வேற சில கட்சிகள்கிட்ட வடகிழக்கு ஃபுல்லா மேன்பவர் இல்ல. நான் பேர்களை குறிப்பிட சரியில்லை. சில கட்சிகள் தலைவர் செயலாளர் தவிர கட்சிகள்ல உறுப்பினர் இல்ல. 2-3 மெம்பர்ஸ் தவிர வைத்து உறுப்பினர் இல்லை. ஆனா எல்லாரும் கட்சிகள் இப்ப நீங்கள் ஆனந்தி சதிர இப்படி கன பேரணி எடுத்தீங்கன்னா இவைய ஒரு 3-4 பேர் தான். அப்ப இவையல் வடகிழக்கு ஃபுல்லா இவையலால ஒரு இல்லாத கேண்டிடேட்டை போடலாம். ஆனசபையில உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 உறுப்பினர்கள் தேவை நினைக்கிறேன். யாழ் மாவட்டத்துல மட்டும் ஒரு 1000 உறுப்பினர்கள் வட்டாரம் போடல கன உறுப்பினர் தேவை. அந்த கட்டமைப்பு உங்கள்ட்ட இருக்கு? எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் இதுல 5 கூட்டா இருக்கிறபடியால் அதுல மற்ற ஆக்களோட அவர்களும் பங்கு கொடுக்க வேண்டி வரும். மற்றது நாங்கள் இப்ப இதுல இனி புதுக்க இப்ப நாங்கள் இந்த மாம்பழம் சின்னத்துல கேட்ட இந்த புதிய தமிழரசு கட்சி அவர்கள் மற்றது இவர் மணிவண்ணன் உங்களோட நாங்கள் எல்லாரோட கதைப்போம். இன்னும் அந்த சரியா யாராருங்கிற கூட்டுக்குள்ள வரப்போயினோம்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அது சம்பந்தமா எல்லாரோட பேச்சுவார்த்தை நடைபெறும். டிடிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், இபிஆர் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, இந்த 3 அமைப்பு தான் இருக்கா? இல்ல மற்றது இந்த ஜனநாயக போராளிகள், மற்றது பிரிகாந்தா தலைமையில தமிழ் தேசிய கட்சி இந்த 5 பேர். இப்ப இந்த மாம்பழ சின்னத்திலே நின்றவர்களையும் உள்வாங்குறதுக்கு அவர்களையும் உள்வாங்குவோம். மற்ற இவர்களோட கதைப்போம். அந்த விக்னேஸ்வரன் தரப்பு கட்சி அந்த மான் சின்னத்துல அவர்களோட கதை. அவர்கள் அண்மையில அர்ஜுனாவோட இணைகிறதுக்கு ஒரு பச்சை கொடி காட்டியிருந்தார்கள். அதை முற்றாக அர்ஜுனா நிராகரித்திருக்கிறார். கேள்விப்பட்டிருப்பீங்களா நினைக்கிறேன். இது பத்திரிகையில எல்லாம் வருது. இந்த உத்தியோகமா என்ன மாதிரின்றது எங்களுக்கு தெரியல. மணிவண்ணனும் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துக்கிறார். அர்ஜுனாவும் அது ஜனநாயக உரிமை. இப்ப நாங்கள் அந்தந்த கட்சிகள் எடுக்கிற ஜனநாயக உரிமையில நாங்கள் தலையிடல. அதான் நாங்கள் சகல கட்சிகளோட கதைப்போம். தமிழ் தேசிய முன்னணியா இருக்கட்டும், தமிழரசு கட்சியா இருக்கட்டும், நாங்கள் எல்லாரோட கதைப்போம். ஆனால் அது அந்தந்த கட்சிகள் ஜனநாயக உரிமை தானே. அவர்கள் யாரோட கூட்டு சேர்றது இல்ல தனியா நிக்கிறதா. இன்னொரு அண்மையில கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை இந்த யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு போகணும் என்ற பிரச்சனை. யாழ்ப்பாணத்துடைய குடி தண்ணீர் பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையான நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. அது தற்பொழுது அந்த குடி தண்ணீர்ல உள்ள பிரச்சனையால நோய் தொற்றுக்கள் அதுகள் இதுகள் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. இந்த விஷயத்துல தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய நிலைப்பாடு என்ன? கிளிநொச்சி இரண்டமடு குளத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வரது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களை பொறுத்தளவில் அது மேலதிக இதுல அந்த 6 அடி உயர்த்தி கட்டுறதான் அந்த வேர்ல்ட் பேங்க் இதன்படி 6 அடி உயர்த்தி கட்டி அந்த மேலதிக தண்ணீர் தான் இங்க வாரதுன்றது. அதுல நினைக்கிறேன் இதை பத்தி ஒரு கிளியர் ஸ்டடிஸ் நினைக்கிறேன் அந்த டாக்டர் சிவகுமார் ஒரு புக் கொண்டு விட்டவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த இது நான் அந்த புக்கை வாய்ச்சினா அந்த இதை நாங்கள் அதை ஒத்துழைக்கிறோம். அந்த அவற்றை கருத்தோட நாங்கள் உடன்படுறோம். அந்த மேலதிக இது இந்த நோச்சி விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் அந்த மேலதிக தண்ணீரை இங்க கொண்டு வரதில்லை. அதுல எந்த பாதிப்பும் இல்லை. சம்பந்தமாகத்தான் எங்கட எல்லா படம் அது அந்த பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையா 2012-13 காலகட்டங்கள்ல வரைக்குள்ள இது சம்பந்தமாக ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க இல்லையா? இல்ல நாங்கள் டிஎன்ஏக்களை கதைச்சது மற்றபடி எங்கட நிலப்பாடு அதான் இருந்தது. ஏனென்றால் யாழ் மாவட்டத்துக்கும் பிறகு இன்னொரு வேம்பிராய்க்கு கிட்ட அப்புறம் மைத்ரி பிரசிடண்டா இருக்கைகள்ல இன்னும் ஒரு இதொண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. கடல் தண்ணீரை நன்னீராக்குறது. அதுல கோஸ்டல் இதெல்லாம் பார்த்தவே நாங்கள் இது கூட தீவு போகுது ஏன் அஃபெக்ட் பண்ணப்படுறபடியால் குளங்களை புனரமைக்கிற 2-3 ப்ராஜெக்டுகளை பார்த்தவே. அதுல கோஸ்டை பொறுத்து. ஆனா இந்த வேர்ல்ட் பேங்க் இந்த ப்ராஜெக்ட நிப்பாட்டப்பட்டது இது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடம். வேர்ல்ட் பேங்க் அதுல எவ்வளவு மில்லியன் உண்மையிலேயே ஒரு வடமாகாணத்துல யாழ் மக்கள் வடமாகாணத்துல மக்கள் சனத்தொகை கூடின இடம் யாழ் மாவட்டம். யாழ் மாவட்டத்துக்கு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த மாவட்டத்து வேற பிரச்சனைகள் இருக்குது. அது சம்பந்தமான விமர்சனங்களும் இருக்கு. ஆனால் அடிப்படை தேவையான தண்ணியை மறுக்கிறது அதுவும் யாழ் மாவட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினராக வந்த ஸ்ரீதரன் அந்த உரிமையை மறுக்கிறார் என்றது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. அது அங்கத்தே கிளிநொச்சியில இருக்க விவசாயிகளுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும். இந்த தண்ணியால வேண்ட 2வது சிறுபோகம் பாதிப்படையும். இதுல எத்தனை லிட்டர் தேங்கி நிற்கும், இதால உயர்த்தி கட்டுறதால எவ்வளவு லிட்டர்
அவர்களுக்கு தெரியாமலும் இல்ல, அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன முக்கியமா என்னென்றால் கிளிநொச்சி இரடமடை விவசாயிகள் சம்மேளனத்தினுடைய தலைவரும் ஸ்ரீதரனும் நெடுந்தீவில் இருந்து வந்தவர்கள், அவர்கள் நெருங்கிய நண்பர்களும் கூட. அப்ப இதுல ஒரு கொலூஷன் ஒன்றும் இருக்குது. அதான் இது நாங்கள் ஒரு அரசியலுக்கோ ஒரு வாக்கு வங்கிக்கோ இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் நன்மை கருதித்தான் நாங்கள் எங்கட அரசியல் நிலப்பாடு அப்படித்தான் இருக்கோம். இது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காகவோ குறுகிய இதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு ஆசிய அபிவிருத்தி இப்படி வந்து நிதியில வரைக்கும் நாங்கள் அதை திரும்பி போகாமல் இந்த நிதியில எடுத்து எப்படி எங்கட மக்களின் வளங்களை அபிவிருத்தி அடையணும்ன்றதுலாம் எங்கட டெலோன்ற நிலப்பாடு. அது சம்பந்தமா தான் இருக்கு. இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்படுத்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் கடந்திருக்குது. அதாவது ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்றம் சில வாரங்கள் கழிந்துட்டுது. உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? இப்ப இந்த விஷயங்கள்ல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்ல, நாங்கள் அவதானம் பார்த்தோன்ற எங்களை பொறுத்தளவில் இதுவரையில சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப மாகாண சபையின் தேர்தல் நடத்துறது அளவுக்கு உரிய தேர்தலை உள்ளாட்சிக்கு இப்ப அதற்குரிய முயற்சியில் நடத்தும். அடுத்த மாகாண சபையும் நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ், அதுக்கும் ஒரு திருத்த சட்டம் பாஸ் பண்ணப்படணும். அந்த இதுகள் மற்றது அந்த தொல்பொருளியல் இதுகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இது அப்ப அந்த இப்ப மற்றது வேற இந்த ராணுவத்தின் மூப்பு அடிப்படையில எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அவர்களை எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லை. அப்ப அவரெல்லாம் இந்த ஓய்வூதியம் எண்ணிக்கையையும் ஒரு 1 லட்சமாக குறைக்கிறதுக்கு அந்த மூப்பை இதுல அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவத்தான் இந்த ராணுவத்தை தங்க வேண்டி வருது. அந்த இதுகள் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் அவர் இப்ப எடுத்துக்கொண்டு வர ஸ்டெப்ல ஒரு பாசிட்டிவா இருக்குது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தலைவர் செல்வம் அடைக்கலாம் நியூ இயர் 2 பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லி இருந்தவர். நாங்கள் ஒரு பயங்கரவாத பிடிஏ லோ எடுக்கணும், நாங்கள் அதுல தேர்தல் இதுல சொன்னவர் பிடிஏ லோ ஃபுல்லா எடுக்கணும்ன்றதுல டெலோ உறுதியா இருக்குது. மற்றது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுது அமல்படுத்தணும். அதை நாங்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப சர்வதேசமும் அவரோட போய்கொண்டிருக்கிறார். அதுக்கு அந்த அஜெண்டால அவர் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராணுவத்தின் எக்ஸ்டெண்டல் இதெல்லாம் ஒரு சர்வதேசத்தின் அஜெண்டா. மற்றது இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எல்லாம் அவருக்கு உரிய ஒத்தாசையில வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த எதிர்பார்த்ததுக்கும் மாறாக நினைக்கிறேன் ஒரு நீண்ட காலத்துக்கு அவர்கள் என்ற நிலைமை ஒன்று அவர் முதல் விஜயத்தை இந்தியாவுக்கு தான் செய்திருக்கிறார். பிரஸ் கான்பரன்ஸ்ல வாரது வெளிப்படையான இதில் வேற, உள்ளுக்குள்ள சில அக்ரிமெண்ட்கள் அங்க நடந்திருக்கு. அவரோட முரண்படுற அளவுக்கு அவர் போகல. அவர் போகல. அவையும் கேர்ஃபுல்லா தான் மூவ் பண்ணினோம். தமிழீழ விடுதலை இயக்கமும் வந்து இப்ப தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது தற்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிற மீனவர் பிரச்சனை. இது சம்பந்தமாக நீங்களும் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறதாக தெரியலையே. மீனவர்களுடைய செயற்பாடுகள் வந்து வடக்கு மீனவர்களை மிக கடுமையாக பாதிக்கின்றது. இது சம்பந்தமாக தலைவர் அதுவும் மெயினா எங்கட வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற முல்லைத்தீவும் மன்னர் மீனவர்கள் பெருசாக அஃபெக்ட் பண்ணப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள், ஆனால் என்னன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இது வந்து கேபினெட் இது மாகாண சபையில நீங்கள் தமிழக அரசை வந்து நீங்கள் வலியுறுத்தி இது வந்து நாங்கள் அங்கத்தை இப்ப தமிழக அங்கத்தை மீன்பிடி அமைச்சும் அங்கத்தை தமிழ்நாட்டு இதுவும் நாங்கள் ஒபிஷியலா இருந்து அங்கத்தை மீன் வச்சாங்க. இது வந்து மெயினா என்னன்னா இந்த பொட்டம் ரோலிங் இதெல்லாம் இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிசினஸ் பீப்புள் வந்து அந்த பொட்டம் ரோலிங் இந்த இதுகளை கொடுத்து இங்க அனுப்பி முடியும். அப்ப நாங்கள் அதுக்கு மாற்று வழியாக நாங்கள் சில தீர்வுத்திட்டங்களை வச்சு நாங்கள் என்றால் இப்படியா நவீன தொழில்நுட்பம் கொண்ட இதுகளை எங்கட மீனவருக்கு இதை கொடுக்கணும். இந்த பொட்டம் இப்படி கொத்த நவீன விசா பொட்டம் ரோலிங்க வந்து அங்கேயும் தடை செய்தாச்சு, இந்தியாவையும் தடை செய்யிருக்கு. ஏன்னா நீங்க பொட்டம் ரோலிங் செய்தீங்கன்னா மீன்கள் எதிர்காலம் இல்லாமல் போயிடுது. மீன்களை கொண்டு வந்து போடுறதுக்கு இந்த ஐஸ் ஃபேக்டரிகள் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அதுகளெல்லாம் நாங்கள் மெகாபொலி நல்லாட்சி அரசியல நாங்கள் இந்த இதுகளை வச்சு நாங்கள் எங்கட மீனவர் என்னென்றால் மீன் பிடிச்சால் அவங்களால ஒன்றும் செய்யல வச்சு பதனிடுறதுக்குரிய என்னடா இந்த குற்றச்சாட்டு எங்க இருந்து வருது என்றால், நீங்கள் இந்தியா என்று வருகின்ற பொழுது தமிழீழ விடுதலை இயக்கம் சரி, மற்ற தமிழ் தேசிய கட்சிகளும் சரி, ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம். இந்தியாவோட நலன் வேற. நாங்கள் இதுல பாக்குறோம் என்னென்றால் தமிழக மீனவர்களையும் எங்கள மீனவர்களையும் மோத விட்டு இந்த அரசியல் பிரச்சனை திசை திருப்பாமல் இருக்கிறதுக்குரிய இதால தான். அப்ப இதுக்கு தாங்க மேல்மட்ட பேச்சுவார்த்தை, அதாவது அங்க இருக்கிற மீனவர் சங்கங்கள் இங்க இருக்கிற எங்கட மீனவர் சங்கங்களை கொண்டு வச்சு இதுக்கு அரசு தான் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்ப அரசு இப்ப நாங்கள் வந்து தனியா போய் அங்க சீஃப் மினிஸ்டரோட கதை இப்ப எங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் அது ஒரு பல்வேறு விஷயங்கள் கதைக்கிறீங்களா? இந்த உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு இந்திய தூதரகத்துக்கு
போகின்ற பொழுது நீங்கள் இலங்கை பிரச்சனையை தீர்க்க சொல்லி கேட்கிறீங்க, தமிழ் மக்களுடைய இது சம்பந்தமா நீங்கள் ஏன் இந்திய தூதரகத்திட்ட கேட்கலாது இப்படியான செயற்பாடுகளை நிறுத்த சொல்லி? இல்ல இது இந்திய தூதரத்தால நிப்பாட்டக்கூடிய விஷயம் இல்லை. இது அங்க இருக்கிற நாங்கள் மீனவரோட கதைக்கப்பட வேண்டிய விஷயம். அங்க இருக்கிற மீனவ சங்கம் இதோட கதைக்க வேண்டால் இப்ப சந்திரசேகர் தான் இருக்கிறார். நாங்கள் பார்ப்போம் இப்ப ஒபிஷியலா இவரும் என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப இலங்கை இந்தியா கேட்டுக்கொண்டிருக்கு இதை மனிதாபிமான அடிப்படையில தீர்க்க சொல்லி. இதை மனிதாபிமான அடிப்படையில தீர்க்க வெளிக்கிட்டால் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் வட கடற்பரப்பின் வளங்களை அள்ளிக்கொண்டு போகிறார்கள். இல்ல இதுக்குதான் நாங்கள் இப்ப நோர்வே சில இடங்கள்ல அவர்கள் எப்படி இந்த மீனவற்றை அங்க இப்ப தனியே இந்த கடற்பரப்பு பிரச்சனை எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இல்ல தானே. இப்ப நோர்வே இந்த கண்ட்ரிகள் ஜூகே இது இங்கே இந்த பிரச்சனைகள் இருந்தது. இது எப்படி எதிர்க்கப்பட்டது இந்த பிஷிங் இஷ்யூன்றத இந்த கேஸ் ஸ்டடியை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களும் எங்களோட வடகிழக்கு மீனவர்களையும் நாங்கள் எங்களுக்கு தனியா வடகிழக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கிருந்து தென்னிலங்கையிலிருந்து இங்க வாடி அமைச்சு முல்லைத்தீவுல எல்லாம் அந்த பிரச்சனைகளும் இருக்கு. அது நேவியின் ஒத்துழைப்போட அவர்களும் செய்வார். மீனவர்கள் ரெண்டு பக்கத்தால தான் பிரச்சனை பண்றாங்க. இந்த இலங்கை மீனவர்கள் பிடிக்கிறதுல இந்த தலைப்பா இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி எல்லாம் வர்றார்கள். எங்களுக்கு என்னென்றால் இப்ப எங்கட வடகிழக்கு மீனவர்கிட்ட பிரச்சனை ஒரு பக்கம் இந்திய மீனவர், ஒரு பக்கம் தென்னிலங்கையில அவர்கள் இங்க வாடி அமைச்சு முல்லைத்தீவு இது வழிய நேவியின் இதோட எங்களுக்கு அதுக்குரிய பாசுகள் இதெல்லாம் தராம அப்படியெல்லாம் ரெண்டு பக்கத்தாலே நாங்கள் அஃபெக்ட் பண்ணி போடுறோம். அப்ப இந்த முறை இந்த ஆட்சியில அந்த பிரச்சனை துவங்க இல்லை. ஆனா நாங்கள் இப்ப இவர் சந்திரசேகர் இவரோட நாங்கள் தலைவர் செல்வமடைக்கலாம் கதைச்சு நாங்கள் எப்படி நாங்கள் தமிழ்நாட்டு இதோட ஒரு அங்கத்தை மீனவ சங்கங்களும் இங்கத்தை மீனவ சங்கங்களும் போய் கதைச்சு எப்படி என்ற அந்த முயற்சியை நாங்கள் எடுப்போம். ஏற்கனவே சந்திப்போம். இப்பான் ஜனவரி இந்த கவர்மெண்ட் ஃபோன் பண்ணி இப்ப 1 month நாங்கள் சந்திச்சு கதைப்போம். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்பிபி பல்வேறு பாசிட்டிவான விஷயங்களை எடுத்திருக்கின்றதை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். அந்த நிலப்பாடு ஒன்று இருக்குது. அதே சமயம் நீண்ட கால நோக்கில இந்த மாகாண சபைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அது டில்வின் சில்வா அதை சொல்லிக்கிறார். அதாவது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ற ஒரு தீர்வை வைக்கிறதன் மூலம் இந்த மாகாண சபை முறைமையை இல்லாமல் பண்றாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இது இந்த மாகாண சபையிலும் பார்க்க கூடுதலான அதிகாரத்தை என்பிபி தமிழ் மக்களுக்கு வழங்கும் என்று நினைக்கிறீங்களா, அல்லது அவர்களுக்கு வேறு அஜெண்டா இருக்கு என்று கருதுறீங்களா? இது என்பிபி மாத்திரமல்ல, யூஎன்பி, எஸ்எல்பிபி சகல தென்னிலங்கை கட்சிகளுக்கும் இதை இல்லாம ஆக்கணும். இதுதான் நாங்கள் தமிழரசு கட்சியோட நாங்கள் பிரச்சனைப்பட்டது என்னென்றால், நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த எழுத்தடிச்சு இல்லாம ரணில் இதுல கட்டிக்காங்க டிலே பண்ணி டிஸ்ட்ராய் பண்றாங்க. அப்ப எங்களை பொறுத்தளவில் அதான் நாங்கள் தொடர்ச்சியே இந்த அழுத்தத்தை நீங்க சொல்றீங்க. ரணில் இது ஒரு மறைமுக திட்டமா நடைமுறைப்படுத்தின ரணில் கொன்ற அந்த பிரேரணியை கொண்டு பார்லிமெண்ட்ல போட்டது இன்றைக்கு 5-6 வருஷமா ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அதுக்கு நாங்கள் தனியா இன்றைக்கு நினைக்கிறேன் வித்யாதரன் ஆசிரியர் தலையங்கத்துல தனியா ரணில பிளேம் பண்ணி எழுந்த தனியா ரணில் காரணம் இல்லை, இதுக்கு சுமந்திரன் காரணம். இந்த தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல போட்டது சுமந்திரன். திருப்பி 2ஆம் தரம் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கல ரணிலுக்கு எங்க தமிழ் மக்களுடைய ஆதரவு தேவையா இருந்தது. அப்ப அவர் இந்த திருப்பி சுமந்திரன் 2ஆம் தரம் ஒரு பிரேரணை கொண்டு வந்தவர் இதை இல்லாம ஆக்குறதுக்கு அந்த தேர்தல் என்ன சொல்ற அந்த டிமார்கேஷன் அந்த இதை இல்லாம ஆக்குற தனியார் பிரேரணை திருப்பி கொண்டு வந்தார். அப்ப அது ரணில் நாளைக்கு பார்லிமெண்ட்ல அவரோட இந்த எஸ்எல்பிபி இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவரோட சேர்ந்து இருந்தது. நாளைக்கு அது பாஸ் பண்ணப்பட போதுன்ற அவசரமாக அவர்கள் இந்த ஜூமில அந்த கூடி அந்த தமிழரசு கட்சி இந்த சென்ட்ரல் கமிட்டியை கூடி உடனடியாக சஜித்துக்கு ஆதரவு அறிவிச்சு, சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு கட்சி அறிவிச்ச உடனே அடுத்த நாள் பார்லிமெண்ட் அங்க ஃபோன் பண்ண இருந்தது. பார்லிமெண்ட் கூட டைம் இருந்தது அங்க. அதுல ரணில் நிச்சயமா இந்த பிரேரணையை பாஸ் பண்ணுவார். அவருடைய அந்த நேரம் 2/3 மெஜாரிட்டி இருந்தது. இந்த எஸ்எல்பிபில இருந்து பிரிஞ்ச எம்பி இருந்தவர் அங்கட தமிழாக்களுடைய ஆதரவுகள் எல்லாம் இருந்திருக்கும், பாஸ் பண்ணுவார். இவர் அவசரமா சஜித் ஆதரவு ரணில் அந்த பிரேரணையை அங்க சப்மிட் பண்றதை நிப்பாட்டி போட்டார். 2 இதுலயும் அந்த இதுக்கு ஒரு மரபுமான இதுல போயிட்டு அது ஒரு பெரிய அதை செய்ததால், அதாவது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இருந்த சட்ட விதியை இல்லாமல் பண்றதுக்கு ரணில் முயற்சி எடுத்திருக்கிறார். நிச்சயம் அவருக்கு அந்த நேரம் பிரச்சனை. அந்த முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி இருக்கலாம். ஆமா, அந்த சுமந்திரன் இந்த தலைவர் நடத்தாமல் செய்யறதுல தமிழரசு கட்சிக்கு என்ன லாபம் இருந்தது? இல்ல அந்த நேரம் தமிழரசு கட்சிக்கு என்னென்றால் விக்னேஸ்வரன் பிரிஞ்சிட்டார். விக்னேஸ்வரன் பிரிஞ்சு இந்த தமிழ் மக்கள் பேரவை அஜேந்திரமார் பொன்னம்பலம் தமிழ் மக்கள்
பேரவை இதா இருந்தபடியா பிரச்சனை என்னென்றால் இந்த நேரம் தேர்தல் நடந்துச்சுண்டா அவர்கள் வென்றுவார்கள். அவர்கள் வெற்றி வாய்ப்பு அவர்கள் பக்கம் தான் இருந்தது அந்த நேரம் விக்னேஸ்வரன்டையோ இந்த தமிழ் மக்கள் பேரவை இது வந்து பாப்புலாரிட்டி ஹையா இருந்தது டிஎன்ஏ விட. அப்ப அதுக்காகத்தான் அவர் இந்த பேரவை கொண்டு வந்து ரணிலுக்கும் என்னென்றால் யூஎன்பி எலெக்ஷன் பேஸ் பண்ண அவைகள் பயப்பட்டார். எஸ்எல்பிபி வளர்ச்சி அந்த நேரம் நடந்த லோக்கல் எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும், லோக்கல் எலெக்ஷன்ல முழுக்க எஸ்எல்பிபி தான் வென்று. அப்ப ரெண்டு பேற்று நோக்கம் இதால ஒரு தமிழ் மக்களின் ஒரு தொலைநோக்கி இதை சிந்திக்க தமிழிசை கட்சி தவறி தங்கட தேர்தல் வெற்றிய கருத்துல கொண்டு இந்த தமிழ் மக்கள் இந்த மாகாண சபையை நடத்த விடாமல் பண்ணினால பெரிய பங்கு இருக்கு. உண்மையிலே ஜேவிபி வந்து நினைக்கிறேன் அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதலும் உறுதியளிச்ச போல இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு எதிரான அந்த சட்டத்தை இல்லாமல் பண்ணி தேர்தலை நடத்துவீனம் என்று நீங்க முழுமையான அப்படியான அழுத்தம் வந்து இதுக்குத்தான் நான் சொல்றேன் தொடர்ச்சியா இது இந்தியாண்ட அழுத்தம் இல்லாம இது நடக்க இல்லை. இந்தியாண்ட அழுத்தத்துல நடக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல சில பந்து எழுத்தாளர்கள் பயன்முண்ட அவர் குறிப்பிடையில மோடியின் அனுராண்ட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த வசனம் வேற இல்லை. அதான் இந்திய பிரதமர் தெளிவா சொன்னது அரசியலமைப்பை முற்றுமுழுத அமல்படுத்துங்க. அதுல தனியா மாகாண சபை இது இல்ல, மாகாண சபை 13ஆம் திருத்தம் பிறகு 16ஆம் திருத்தத்துல தமிழ் மொழி வடகிழக்குல தமிழ் மொழி அமலாக்கம் வந்து அது 16ஆம் திருத்த சட்டத்துல அது அந்த சரத்தை கொண்டு வரப்படும். அப்ப அரசியல் உங்களோட அரசியல் ஜாப்பை முற்றுமுழுக்க அமல்படுத்துங்க கொண்டு இரண்டால் நினைக்கிறேன் இவர்களுக்கும் அந்த தென்னிலங்கையில இருந்து ஒரு பிரஷரை கொடுக்க கூடாதுன்றதுக்காக அந்த வசன நடையெல்லாம் மாற்றப்பட்டுடைய. ஆனா எங்களுக்கு வடிவ தெரியும் உள்ளுக்குள்ளால இந்தியாண்ட அழுத்தம் இருக்குது. இந்தியாண்ட அழுத்தம் இல்லாமல் அது நடக்காதுன்றதும் அதுல தெலோ உறுதியான நம்பிக்கையில் இருக்கு. இப்ப இந்த மாகாண சபை அரசியல் தீர்வு வரும் பொழுது இந்த மாகாண சபை முறைமை இருக்கும் என்று நினைக்கிறீங்களா அல்லது இல்லாமல் செய்யப்படும்? இல்ல, இதுல நாங்கள் வேலை கவனமா இருக்கோம். அதான் நாங்கள் சுமந்திரன் எல்லாச்சியத்தின் இடைக்கால தீர்வே மாகாண சபையோட குறைவான இது. அதெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணினாங்களே. நாங்கள் என்னையில இருந்தோடனே ரிஜெக்ட் பண்ணி எங்களை பொறுத்தவரையில வார அரசியல் தீர்வு வந்து இந்த மாகாண சபை அதிகாரங்களை விட கூடவா இருக்கும். அந்த அதிகாரங்கள் கூட கொடுத்து அதாவது அதிகாரத்தை பரவலாக இந்த மாகாண சபை முறைமையை இல்லாமல் பண்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது அங்கதான் ஆபத்து இருக்கு. என்னண்டா இதுல இப்ப ரெண்டு விதமா பார்க்கணும். என்னென்றால் வார அதிகாரம் வந்து திருப்பி மீள எடுக்கல அத மாதிரி இருக்கும். ஏண்டா நாங்கள் 15% 16% மைனாரிட்டி எப்பவும் அந்த 2/3 மெஜாரிட்டியால அவர்களால இப்ப இன்றைக்கு இந்த அரசு தந்துட்டு போகலாம். திருப்பி வார ஒரு இன்னொரு இனவாத அரசு மாதிரி கேள்வி என்னன்னா அவர்கள் அதிகாரத்தை வந்து அதுகின்ற கீழ்நிலைக்கு பரவலாக்கி கிட்டத்தட்ட மாவட்ட சபையோ அல்லது பிரதேச சபைகளுக்கோ அதிகாரத்தை பரவலாக்கி இந்த மாகாண சபையை முறைமையை இல்லாமல் பண்ணா என்ன செய்வீங்க? இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். அங்கதான் அது வந்து எங்களுக்கு ஆபத்தான். ஏனென்றால் குடிசன இதெல்லாம் கூட இல்லை. எங்களை பொறுத்தளவில் இந்த மாகாணம் இந்த மொழிவாரி மாநிலம் என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். மொழிவாரி மாநிலம் வடகிழக்கு நெஞ்ச மொழிவாரி மாநிலம். இந்த மாநிலத்தில் இந்த அதிகாரத்தை கூட்டவும் என்றா இதப்போ எங்கட கையில இருக்கணும். தான் நாங்கள் அங்க இருக்கிற சனத்தொகை இதுகளை வச்சு எங்கட நிலம் இதுகளை எங்கட மொழியை தக்க வைக்கிறதுக்கு எங்கட கையில ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கணும்னா இந்த மாகாண சபை முறை இருக்கும். மாகாண சபை முறையின் அதிகாரத்தை கூட்டுறதால சமஷ்டிக்கு ஏற்ற மாதிரி கூட்டுறது அது எங்கட அடுத்த அதிகாரம். நீங்கள் கேட்கிற அதிகார பரவலாக்கம் என்றது இந்த மாகாண சபைக்கான அதிகாரங்களை அதிகரிக்கணும். கவர்னர் குறைச்சு உள்ளூராட்சி சபைகளுக்கு கூடுதலான அதிகாரத்தை வழங்கி மாகாண சபையை இல்லாமல் பண்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்ல, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா உள்ளூராட்சி சபை எல்லாமே முந்தைய மாகாண சபைக்கெல்லாம் இருந்தது. தேசிய பாடசாலைகள் ஜேவிபியுடைய அந்த அரசியல் திட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஜேவிபி அல்லது என்பிபி என்ன நினைக்கிறார்கள் என்றால் மக்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கணும். அப்படி மக்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்குவதாக இருந்தால் அரசியல் என்ற கடநிலையில இருக்கிற கட்டமைப்புக்கு வந்து அதிகாரத்தை வழங்குறது, பிரதேச சபைகளுக்கு அதிகாரத்தை வழங்குறது. இது வந்து ஜேவிபி மாத்திரம் இல்ல, பஞ்சாயத்து முறையாண்டு இது மைந்தாண்ட அவைண்ட எல்லாருக்கும் அதுதான். அவைகளுக்கு ஒரு எங்களுக்கு இந்த அரசியல் உரிமையை கொடுத்து மாநிலமாக இருக்கிறது அது தென்னிலங்கை கட்சிகளுக்கு விருப்பம் இல்லை. இதுக்குத்தான் நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டு வரோம். ஆயுத அழுத்தம் குறைச்சா பிறகு நாங்கள் இந்த மாகாண சபை அடிப்படையில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாகாண சபையை எனக்கு அக்கறை இல்லை, 13ஆம் திருத்தம் அக்கறை இல்லைன்னு இந்த அடிப்படையில அதை முன்வைக்கிறேன். என்னென்றால் எங்கட இன்றைக்கு அழுத்தம் கொடுக்குற அளவு என்ன பலம் எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த கொள்கையை தான் ஏற்றுக்கொள்றோம் என்ற ஒரு இப்ப நீங்க சொல்றீங்க மாகாண சபைக்குள்ள எங்களுக்கு கூடுதலான அதிகாரம், உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஒரு உறுப்பினர் தான். இன்றைக்கு இந்தியா கூட இதை சொல்றேன். இந்தியா அதுல கரண்டரா கையெழுத்து போட்ட முடியாது. இந்த மாநசபை முறை எடுத்து விட்டால் இந்தியாவே தலையிடாது. இந்தியாவே இது கேட்கல. ஸ்ரீலங்கா தார்மீக கூட எங்கட உள் இதுல தலையிடுறதுக்கு என்ன இந்தியாவுக்கு என்ன அதிகாரம் பண்ணி ஸ்ரீலங்கா அரசுகளை திருப்பி கேட்கலாம். இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கா வந்து லொக் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த உடன்படிக்கையில இந்தியா கையெழுத்து
வச்சபடியால் இந்தியாவுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொடர்ச்சியா வர மன்மோகன் சிங் அரசா இருக்கட்டும், மோடியின் அரசா இருக்கட்டும், தொடர்ச்சியான அழுத்தத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுல நான் கடைசியாக இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாகாண சபைக்குள்ள கூடுதலான அதிகாரத்தை தரும் என்று நீங்க கருதுறீங்களா? இப்போ உள்ள அரசு இப்போதைக்கு இந்த மாகாண சபைக்கு ஏன்டா அங்க தென்னிலங்கை கடும் இவைகளுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு, தென்னிலங்கை கடும் போக்காரர்களை திருப்திப்படுத்தணும், ராணுவ கணக்க சிக்கல் இருக்கு. இப்போதைக்கு இவர்களால செய்யக்கூடிய சாத்தியமானதான் நாங்களும் கேட்கலாம். இப்போதைக்கு செய்யக்கூடியது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பவர்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேர்தல் நடத்தலாம். பிறகு நாங்கள் என்ன மாதிரி அந்த மாகாண சபையை நாங்கள் ரன் பண்றோம்ன்ற பொறுத்து தான் அந்த ஸ்டாச்சு அந்த அதுகளை நாங்கள் பவர்களை போட்டு நாங்கள் அது எங்கட மாகாண சபையின் நடத்தக்கூடிய அதிகாரிகள் கட்டித்தரும். நாங்கள் அந்த அதுகளை கேட்டு பெற்று இந்த டூரிஸ்ட் இந்த பவரங்களுக்கு தேவை, இந்த டாக்ஸ் கலெக்ஷன் இதுகளுக்கு எல்லாம் எங்களுக்கு தேவைன்றது ஒவ்வொரு அதிகாரமா கேட்டு பெறுறது. அது எங்கட இனி நடத்தக்கூடிய இனி மாகாண சபையை யார் எடுக்க போயினமோ அந்தந்த இதுகள் நாங்கள் எங்களோட முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப வடகிழக்கு ஒரு சட்டம் இருக்குது, 2 மாகாண சபை விரும்பினா இணையலாம். அப்ப அதுல முஸ்லீமோட நாங்கள் சில இது அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்ப முந்தைய அது டெம்பரரியா இணைக்கப்பட்டிருந்தது, இது ஜேவிபியால அது பிரிக்கப்பட்டது. கணக்க இதுகளை நாங்கள் மோத வேண்டிய இது இருக்குது. அப்ப நாங்கள் முதல் இந்த பொடியை எடுக்கலாமல் முதல் கட்டமாக நாங்கள் மாகாண சபையை திருப்பி இயங்க வைக்கணும். இயங்க வச்சு அதுண்ட அதிகாரங்களை ஒவ்வொரு இதா ஸ்டெப்பா கூட்டுறதால தான் நாங்கள் சமஷ்டியை நோக்கி அணுகலாம் என்றதான் எங்கட ரோட் மேப். அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை மனமிட்டு பேசியமைக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்தும் நாங்கள் வரப்போகின்ற தேர்தல்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் தொடர்ந்து முறையாடுவோம். நன்றி ஜெயபாலன், நன்றி தேசம்.